மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னடி உக்காந்து கனவு கண்டுட்டு இருக்க? என்னடி தெரிஞ்சவன் எவனாவது மண்டை போட்டானா? நீ வந்ததுல இருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதோ கையில கோடி ரூபாய் வச்சிருந்தா தொலைச்சிட்டு வந்த மாதிரி நின்றுட்டு இருக்க. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு இல்லடி, உன்னால இப்ப எனக்கு தாண்டி உடம்பு சரியில்லாம இருக்கு. நான் நல்லா இருக்கேன். நானு இத்தனை நாளா நீங்க என்ன விசாரிச்சதே இல்லல்ல. ஏய் நில்றி, உனக்கு அப்படி என்ன தாண்டி குறை? ஒரு பொண்ணா இருக்கிற எனக்கு இங்க என்ன கிடைக்குதுன்னு நீங்க முதல்ல சொல்லுங்க. உனக்கு இங்க கிடைக்காததை எதிர்பார்த்துதான் நீங்க இருந்து வெளியே கிளம்பி போற. நான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சதும் உன்னால இப்ப ஊர் சுத்த முடியல, அப்படித்தானே? எவனை நினைச்சிட்டு இப்ப நீ இப்படி கனவு கண்டுட்டு இருக்க? மனசு உடைஞ்சிருக்கும் போது நீங்க ஆறுதல் சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் காயப்படுத்தாம இருக்கலாம்ல. அடியே, யார் நினைச்சிட்டு இப்ப மனசு தடுமாறுச்சு? உன்னை இப்படி மனசொடைஞ்சு போய் நிக்க வச்சவன் எவன்டி என்கிட்ட சொல்றே? மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆள் தானே மனசு உடையிற மாதிரி செய்ய முடியும். அது யாருன்னு தானே கேட்டுட்டு இருக்கேன். அது யாருன்னு சொன்னா உங்களால என் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா? இனி உங்களால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாராலையும் குணப்படுத்த முடியாத என் மனசுல ஏற்பட்ட வலி அது. என்னோட காலம் முடியிற வரைக்கும் என்னோட அடி மனசுல ஏற்பட்டிருக்கிற காயம், என்னோட தனிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். பேரு திவ்யா, நட்சத்திரம் மூலம். இங்க இப்போ பொண்ணோட 6வது வீடு புருஷனும் புருஷனோட 8வது வீடு பொண்ணுமா வந்திருக்கு. அதனால ஏதாவது தோஷம் இருக்கா ஜோசியரே? இப்படி அபூர்வமா தான் நடக்கும். இதுல ராசி பொருத்தத்துல 8வது தோஷமா சசஷ்டம தோஷம்னு சொல்லுவோம்.
திவ்யாவோட வீட்லயும் பொருத்தம் பார்த்தாங்க. பொருத்தம் கரெக்டா இருக்குன்னாங்க. சும்மா ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பொருத்தம் எழுதிடலாம். பிறந்த நட்சத்திரத்தையும் வருஷத்தையும் வச்சு பார்த்துதான் துல்லியமா கணக்கு போட்டு நான் பார்த்திருக்கேன். சும்மா ஏனோ தானே எழுதி கொடுக்கதா ஊர்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, நீங்க அவங்களை கூப்பிட்டு பார்த்திருக்கலாமே. ஜோசியரையா, நீங்க எல்லாத்தையும் கணிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. மூல நட்சத்திரம், மூலமும் பூராடமும் உத்திராடத்தோட சேர்ந்து பொண்ணுக்கு 8ல செவ்வாய். தரித்திரம், வியாதி பீட, கஷ்ட நஷ்டம், பாவக்கிரகம் அஷ்டமத்துல இருக்கு. ராகு, சூரியன், செவ்வாய் 3மே லக்னத்துல வந்து நிக்கிறாங்க. ஜோசியரே, இந்த லக்னோனா என்ன? நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எதுக்காக கேக்குற? கேட்கட்டும். சந்தேகம் வந்து அதை கேட்கணும். இல்லைன்னா அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்து நான் சொன்ன எல்லாத்தையும் ஏதோ கதை கேட்கிற மாதிரி கேட்டா பத்தாது. அம்மா, லக்னம்ங்கிறது பிறந்த ராசி. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரியுற மாதிரியே சொல்றேன். இங்க அந்த பொண்ணு பிறந்தது 1996 ஆவணி 21. அப்ப பிறந்தது ஆவணி. ஆவணி மாசத்துல தான் உதயத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னு பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வீட்லயும் பஞ்சாங்கம் வேணுங்கிறது இதுக்குதான். இங்க பஞ்சாங்கம் இல்ல, நானும் எடுத்துட்டு வரல. எனக்கு பஞ்சாங்கம் நல்லா தெரியுங்கிறதுனால குழப்பம் இல்லை. தேதி பிறந்திருந்தாலும் அதுல 20 சேர்ந்திருக்குங்கிறதுனால 20 × 9 180 நாழிகைகள். அதாவது 3 நாழிகை. ஆனா சிம்ம ராசியை வச்சு பார்க்கும்போது இதுல 4 நாழிகையும் 89 வினாடியும் சேர்ந்திருக்கு. அதுல இருந்து 3 நாழிகையை கழிக்கணும். அது போக மீதி 1 நாழிகையும் 89 வினாடியும் இருக்கு. அதுதான் அந்த ஜாதகர் பிறந்த நேரம். அப்புறம் ராசி பிரமாணத்தை கன்னி, துலாம், விருச்சிகம் 3ஐயும் கூட்டி தனுசுக்கு வரும்போது 29 நாழிகையும் 49 வினாடியும் வரும். ஆனா பிறந்தது 2 மணிக்கு, அதாவது 20 நாழிகை. ஆனா தனுசு ராசி 20 வரைக்கும் போயிருக்கு. அதனால பிறந்த ராசி தனுசு தான், லக்னமும் அதுதான். அதான் விஷயம். இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒன்னும் இல்ல. தோஷம் இருக்கிறதா சொன்னீங்களே, அது என்ன மாதிரியான தோஷம்னு நீங்க சொல்லவே இல்லையே. அதான் இப்ப சொல்ல போறேன். இதை வச்சு பார்க்கும்போது விஷகன்யா லட்சணம் வருது. இந்த பொண்ணு பிறந்தது பாவ ராசியில. தம்பதிங்க ஜாதகத்துல பாவம் அதிகமா இருக்கிற பொண்ணுக்கும் குறைவா இருக்கிற புருஷனுக்கு மட்டும் இல்ல, இங்க பொண்ணு விஷயோகத்துல பிறந்ததுனால பொருள் நாசம், குல நாசம், விதவையாவும் ஆகலாம். அப்படின்னா பொருத்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஜாதக பொருத்தம் இருக்குன்னு சேர்த்து வச்சிடலாம். ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன் அகால மரணம் அடைஞ்சிருவான். லக்னத்துல 7வது இடத்துல பாவ கிரகம் இருக்கு. நிச்சயமா அந்த பொண்ணு விதவையா தான் இருப்பா. இன்னொரு தடவை பாத்துருங்க ஜோசியரே. தாராளமா பார்க்கலாம். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி பிரச்சனையும் குழப்பமும் இருக்கும். இந்த சம்பந்தத்தை இதோட முடிச்சுக்கிறதா நல்லது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஜாதகத்தை திருப்பி கொடுத்துட்டு வேண்டான்னு விட்டுருங்க. ஜோசியர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த சம்பந்தத்தை இதோட விடுறதுதான் நமக்கு நல்லது. அவர் சொல்றதை கேட்டீங்கல்ல?
என்ன மணி 9 ஆகுது, இன்னும் வேலைக்கு போகாம இருக்கா? டேய், உங்கள்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். இல்ல, போகலையா? உன்னுடைய சர்வீஸை இதோட நிறுத்திக்கன்னு சொல்லி அவங்க என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆ? அப்ப உன் ஆட்டம் இதோட முடிஞ்சிருச்சா? வேலைக்கு போறேன்னு என்ன ஆட்டம் காட்டிட்டு இருந்த? எனக்கு தெரியும்டி. வீட்டை பெருக்கினவளை கூட்டிட்டு வந்து அக்கௌண்டன்ட் ஆக்கினதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கணக்கு இருக்குன்னு நான் நினைச்சேன்டி. என்னடி அங்க இருக்கிற சாருங்களுக்கெல்லாம் நீ போர் அடிச்சிட்டியோ? என்னடி எதுவும் பேசாம அப்படி சில மாதிரி நிக்கிற? என்ன ஒரு திமிரு தெனாவட்டு! நீதான் எனக்கு செலவுக்கு பணம் தர்ற, அதனால நீ சொல்றதான் நான் கேட்டு நடக்கணும் அப்படிங்கறதான உன்னோட டிமாண்ட். இனிமே எப்படி எனக்கு செலவுக்கு பணம் கொடுப்ப? குளிர்ந்து காத்து படாத ஒரு இடத்துக்கு நான் கொடுத்துன்னு போகணும்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் ஆசை அது இல்லடி. என் வீட்டுல இருந்தா நீ பாக்கணும்னு ஆசைப்படுறவன பார்க்க முடியாது. அதுக்கு தானே தனி கொடுத்தனுங்கிற பேர்ல நீ இங்க வந்துட்ட. சரி, அப்படின்னா அப்படியே நினைச்சுக்கங்க. படுத்த படுக்கையா இருந்த புருஷனை கவனிச்சுக்க நான் பல வேலை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அதான் இப்ப எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அதனால இனிமே நான் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்னோட டியூட்டி முடிஞ்சிருச்சு. இனி வேணும்னா இந்த வீட்டு செலவை நீங்களே பார்த்துக்கோங்க. நீ டென்ஷன் ஆகாத ஹரி. நாம ஜாதகம் பார்த்தது நல்லதா போச்சு, இல்லனா என்ன ஆயிருக்கும்? இதை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பா. எப்போ? உனக்கு இன்னும் கல்யாண வயசுலாம் ஒண்ணு தாண்டி போலல. நீங்க போய் இப்படி சொல்லலாமாக்கா? பாரம்பரியம் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தா இது போயிட்டே இருக்கும். நீ அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காத. நீ நெக்ஸ்ட் டைம் லீவுக்கு வரும்போது நல்ல பொண்ணா நானே உனக்கு கண்டுபிடிச்சு தரேன். திவ்யாவுக்கு என்ன குறை? ஏண்டா, ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறமா இந்த கல்யாணத்தை எந்த தைரியத்துல பண்ண சொல்ற? ஜாதகம் சரியில்லைன்னா நம்ம பரவாயில்லன்னு விட்டுறலாம். ஆனா இது அப்படி இல்லையே. அந்த பொண்ணு விதவை ஆயிடுவான்னு சொல்றாரு. இந்த காலத்துல இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் தேவையாக்கா? அப்புறம் எதுக்கு ஜோசியரை கூப்பிட்டு பொருத்தம் பார்த்த? நான் சொல்லலையே, அப்பா அம்மா தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஹரி, உனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுனால இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. சொல்லணும்னா எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு. நம்ம ஜானகியக்கா பொண்ணுக்கு ஜாதகத்துல தோஷம் இருந்துச்சு. அவங்க வேற ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கடைசியில அவ கர்ப்பமா இருக்கும்போது புருஷன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். இந்த லீவுக்கு நிச்சயத்தை முடிச்சிட்டு அடுத்த லீவ் வரும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த ஜாதகத்தால வந்த பிரச்சனை. திவ்யா பார்க்க அழகா இருக்காளே தவிர வேற என்ன யூஸ் இருக்கு? அவ குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்லவே தேவையில்லை. நான் தான் அனுபவிக்கிறேன்ல. அப்புறம் அவளோட கேரக்டர், கொஞ்ச நாள் ஏதோ டெல்லியில நர்ஸா இருந்திருக்கா, அப்புறம் பெங்களூர், அப்படியே அங்க எங்கன்னு ஊர் சுத்திட்டு வந்த பொண்ணு அவ. அங்கெல்லாம் அவ எப்படி வாழ்ந்தான்னு யாருக்கு தெரியும்? உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்? உண்மையை சொல்லணும்னா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த குடும்பமும் பரவாயில்லதான். கிட்டத்தட்ட எல்லாம் ஒத்து வரும்போது இப்படி ஒரு பிரச்சனை. என்ன பண்றது? உனக்கு அந்த பொண்ணை கட்டிக்க யோகம் இல்ல. ஆமா, எனக்கு எதுலயுமே யோகம் இல்லைன்னு நினைக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. எப்போ கல்யாண பேச்சு எடுத்தாலும் பிரச்சனை தான். ஒண்ணு பொண்ணோட கேரக்டர் சரியில்லை, இல்லனா குடும்பத்தோட ஆளுங்களுக்கு பாரம்பரியம் இல்ல. இப்போ என்னடானா தாலி கட்டினா மரணம் ஏற்படும் சொல்றாங்க. நீ ஏண்டா எங்க மேல கோவப்படுற? அந்த ஜோசியர் ஓம் முன்னாடி தானே சொன்னாரு, உனக்கு உன் உயிரை விட உன் கல்யாணம் தான் முக்கியம்னா நீ அந்த பொண்ணை கட்டிக்க. யார் வேண்டான்னு சொன்னா?
இதுக்கு மேல ஹரி இந்த கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். இருந்தாலும் தோஷ ஜாதகம் இருக்கிற ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க உன் மாமியாருக்கு எப்படி தோணுச்சு? நீங்க ஹரிக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சிடலான்னு ஆர்வம் காட்டும் போதே நான் நினைச்சேம்மா. அவங்க சொல்றத நம்பி நாம இதெல்லாம் பார்க்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இத அப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுமா. நாம ஒண்ணு முட்டாள் கிடையாதுன்னு அவங்க வீட்டுக்கு தெரியப்படுத்தி ஆகணும். அம்மா, நீ ஒண்ணு பண்ணி எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ண. ஹரியோட உயிரை எடுக்க தான் இந்த கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா அப்படின்னு கேளுங்க. அம்மா, அந்த போன் எடுங்க. ஹலோ, சம்மந்தி அம்மாவா? என் பையனை பலி கொடுக்கறது தான் உங்களோட நோக்கமா? ஹலோ, சுதாலட்சுமியா பேசுறது? ஆமா, பேசு. என் பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க அவ்வளவு அக்கறை காட்டுனீங்கல்ல, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சதி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாம முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. புருஷன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துற ஜாதகம் தான் உங்க தங்கச்சி பொண்ணுக்கு இருக்கு. அதாவது பாவ ஜாதகம். உங்ககிட்ட யார் இதெல்லாம் சொன்னது? நாங்க 2 ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டினோம். 10ல் 8 பொருத்தம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாங்க. 10ல் 8? அவளை கல்யாணம் பண்ணா என் பையன் 1 வருஷத்துக்குள்ள செத்து போயிடுவானா. எங்க வீட்டுக்கு வந்து பார்த்த ஜோசியர் அப்படிதான் சொன்னாரு. இங்க பாருங்க, ஜோசியத்தை பத்தி தெரியாதவங்க கிட்ட நீங்க பாத்திருக்கீங்க. எங்க ஊர்லயே ரொம்ப பிரபலமான ஜோசியர் அவர்தான். அவர் ஒண்ணும் தப்பா சொல்லல. ஜாதக தோஷத்தால கல்யாணம் நடக்காம இருந்த அந்த பொண்ணை என் பையன் தலையில கட்டி வைக்க முயற்சி பண்ணாதீங்க. என்னாச்சுமா? ஜெயோட அம்மா ஏதோ சொல்றாங்கப்பா. ஹலோ, சொல்லுங்க அத்தை. மனோஜ் தான். பேசு. மனோஜ், உங்க சொந்தத்துல இருக்கிற ஒரு பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை நாசமாக்க நினைக்கிறீங்களா? அதுக்கு இப்ப என்னாச்சு அத்தை? திவ்யா ஜாதகத்துல அவளோட புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்கான். அப்படியா? ஆமா. அப்படின்னா இந்த விஷயத்தை அருகிட்ட சொல்லுங்க. இந்த கல்யாண பேச்சை இப்பவே முடிச்சுக்கலான்னு. அவரு போனை வச்சுட்டாரு. போதும், இது நமக்கு போதும். கடைசியில இந்த கல்யாணத்துல ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவங்க வேணும்னே பண்றாங்க. அவங்களுக்கே இஷ்டம் இல்லைன்னா நம்ம ஏமா அது பின்னாடி போயிட்டு இருக்கணும்? திவ்யா வீட்டுல இருக்கிறவங்க 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே ஜாதகத்தை அங்க கொண்டு போய் பார்க்கும்போது எப்படி தோஷமா மாறிச்சின்னு தெரியணும்ல. கல்யாணம் நடக்கட்டும் இல்ல நடக்காம கூட போகட்டும், அத காரணம் காட்டி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுக்கலாமா என்ன? அம்மா, அமைதியா இருங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு நான் விசாரிச்சு பாக்குறேன். மனோ, நீ சாப்பிடாம போறியப்பா? 11 மணிக்கு தானே சாப்பிட்டேன். இப்ப எதுவும் பசிக்கலமா? இங்க பாரு, நீ ஹரிய கூப்பிட்டு என்ன விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. இந்த விஷயத்துல அவனோட அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நான் பேசி பாக்குறேன். இவ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உன்னோட சம்மதம் யாருக்கு வேணும்? தள்ளிப்போ. வா மீரா. ஏய், வெளியே போடி. இவ இல்ல, நீதான் வெளியே போனோம். என்னோட வாழ்க்கையில இனிமே உன் இடத்துல இவதான் இருக்க போறா. என்ன ஏமாத்தினவதானே நீ? இதுதான் உனக்கு சரியான தண்டனை. இந்த வீட்டுல இவ சொல்றதை கேட்டு நடக்கிறதா இருந்தா நீ இங்க இருக்கலாம், இல்லைன்னா எப்பவே போயிடலாம். உங்களை நான் விட்டுட்டு போகணுமா? அதுக்கு நான் சாகணும்.
அது மட்டும் இல்லாம சூரஜோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வரத நான் சம்மதிக்கவே மாட்டேன். அப்ப நீ உயிரிழவே இருக்காதடி. விடுங்க சூரஜ், விடுங்க. நீ இனிமே வாழ வேண்டாம். ஐயோ சூரஜ், விடுங்க. நீ இன்னும் தூங்கலையா? இல்ல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூரஜ், நீங்க டின்னர் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாத்துங்க. ரொம்ப லேட் ஆனதால நீ தூங்கி இருப்பேன்னு நினைச்சேன். அதான் வர வழியிலே சாப்பிட்டேன். ஒன்னா சாப்பிடலான்னு சொல்லி நான் சாப்பிடவே இல்ல. எடுத்து வை, சாப்பிடலாம். எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். என்னோட பசி போயிருச்சு. தூக்கத்துல இன்னொரு பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன முழுசா அடிச்சு துரத்திடுங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.